எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெக் பீஸ் வறுவல் செய்வதற்கு நான் 16 பீஸ் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சுற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் காரம்லாம் இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் தேவையான அளவு, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு தான் இப்போ பொரிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நல்லா. எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் ஒரு 3.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, தயிர், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். இதில் உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா லெமனோட புளிஞ்சு ஊற்றிக்கலாம். நான் தயிர் போடுறதுனால நான் லெமன் சேர்த்துக்கல. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், எல்லாம் மிளகுத்தூள், தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ லெக் பீஸை ஒன்று எடுத்து பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பிரட்டி எடுத்துங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பிரட்டிங்க. எல்லாம் மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. சிக்கன் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறோம். லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்க, எடுத்து சாப்பிட போகிறோம். எடுத்து சாப்பிடுங்கல்லாம். எங்கள் அம்மா செஞ்ச லெக் பீஸ் நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக அருமையாக இருந்தோம். நல்லா சாப்பிட்டோம். இப்படி சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் எங்கள் குட்டீஸ்னா லெக் பீஸ்ல சின்ன பொண்ணை விரும்பி சாப்பிட்றாங்க. அவளை வந்து ஃபஸ்ட் நல்லா ருசியாக காரம், உரப்பு எல்லாமே மிளகுத்தூள்லேருந்து கரம் மசாலேருந்து எல்லாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பசங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. எல்லாம் எங்கள் அம்மா செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்குங்க.